Hey guys, welcome back to the Tamil channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா thumbnail பார்த்துட்டு எல்லாரும் கிளிக் பண்ணி உள்ள வந்திருப்பீங்க. நம்மளுடைய ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸை நம்மளுடைய மொபைல்ல இருந்து மாற்ற முடியுமா, சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்க ஒரு டவுட்டோட வந்திருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சின்ன ட்ரிக்ஸா இருக்கும். வாட்ஸ்அப்ல இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸா இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஆப்க்கான நேம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டேட்டஸ் சர்வர். இந்த ஆப் தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். இதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மீடியா ஃபைல் ஓப்பன் ஆகும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப் ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய வாட்ஸ்அப் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். என்னுடைய ஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் ஒன்று பார்க்குறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான். ஸோ இந்த ஸ்டேட்டஸை நான் எப்படி என் மொபைல்லேருந்து மாற்றுறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 2 ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீல் பண்ணுற சாங் தான் வச்சுருக்கேன். ஸோ நல்லா பார்த்துங்க. இப்போ நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நான் ஒன்று தான் பார்த்துருக்கேன், இன்னொரு வீடியோ பார்க்கல. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. ரீசெண்ட் ஸ்டேட்டஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் எந்தெந்த ஸ்டேட்டஸ்லாம் ரீசெண்டாக பார்த்தீங்களோ அது வந்து காமிக்கும். இங்கே மேலே வந்து வீடியோஸ்னு இருக்கும். வீடியோஸ்ல வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களோ அந்த வீடியோஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் வந்து இங்கே காமிக்கும். ஸோ இந்த வீடியோ தான் வந்து பார்த்தது. இப்போ நான் பேக் போயிடுறேன். இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஆப்பை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. 2 MB தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேவ்டு ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் எதெல்லாம் சேவ் பண்ணியிருந்தீங்களா அது வந்து காமிக்கும். எமோஜி லெட்டர் மெசேஜ் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கே தெரியும். எமோஜி லெட்டர் மெசேஜ்ன்றது வந்து நம்ம எதனா டைப் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி இது வந்து சேஞ்ச் பண்ணுறது. அண்ட் மெசேஜ் ரிப்பீட்டர் இதுவும் தெரியும். ஸோ எதனா நம்ம டைப் பண்ணால் ரிப்பீட் பண்ணுறதுக்கு எத்தனை வேர்ட்ஸ் வேணும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, எல்லாமே சொல்லிட்டேன். இந்த 3வது மட்டும் சொல்லலை. இங்கே பாருங்கள், சேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த இமேஜஸ் ஸ்டேட்டஸ் வச்சது. வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த 4 வீடியோ பார்த்துருக்கேன். இந்த வீடியோ தான் நம்ம வந்து பார்த்தோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். கேலரி ஓப்பன் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த வீடியோவை வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ, எந்த மாதிரி வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கே போய்டும். ஓகே, நான் இப்போ எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வச்சுட்டேன். இப்போ வந்து ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. இதை படிச்சுக்கோங்க, படித்து பார்த்துருங்க. இல்லை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து மாறிச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த நேமில் தான் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஒரு ஸ்டேட்டஸ் தான் பார்த்துருக்கேன், ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இல்லை டைப் பண்ணது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஸ்டேட்டஸ் மட்டும் மாறிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து நம்ம மொபைலில் மட்டும்தான் மாறும், அவங்களுடைய மொபைலில் மாறாது. இதை தான் வந்து அங்கே ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணுங்கள். என்னடா சம்மந்தமே இல்லாமல் வீடியோ போட்டுருக்க, கீழே டைப் பண்ணியிருக்க அப்படின்றத நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, கேட்டுகிட்டே இருப்பாங்க. எப்படி பண்ணுன்றது கண்டிப்பாக கேட்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் ஒரு தில்லு முள்ளு பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ ஒரு டிப்ஸு ட்ரிக்ஸு ஆப் சம்மந்தமாக வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். மறக்காமல் இதை பண்ணிக்கோங்க.